பொதுவா தோனி போல நானும் காமமா இன்னைக்கு எக்ஸைட்மெண்ட் ஆனமா. ஹலோ மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் த கிரேசி கேர்ள் அண்ட் நான் உங்கள் ஸ்வேதா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா என்னோடய ஃபேவரட் அண்ட் நிறைய பேரோட ஃபேவரட் சிஎஸ்கே நெயில் தான் பார்க்க போகிறோம். என்னோட சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வித்தவுட் எனி ஃபர்தர் டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ஃபர்ஸ்ட் வந்து எல்லோ கலர் நெயில் பாலிஷ் எடுத்திருக்கேன். இது வந்து என்னோட சென்டரில் இருக்க 3 ஃபிங்கர்லேயும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒயிட் கலர் நெயில் பாலிஷ் எடுத்துக்கோங்க. அதை உங்களோட தம் ஃபிங்கர்லேயும் அப்புறம் பிங்கி ஃபிங்கர்லேயும் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ப்ளூ கலர் நெயில் பாலிஷ் எடுத்திருக்கேன். இது வந்து இது மாதிரி ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் வச்சுக்கோங்க. இதை வச்சு தான் நான் அது மேலே சிஎஸ்கே அப்படின்னு எழுத போகிறேன். ஒரு ஷார்ப்பான பென்சில் எடுத்துக்கோங்க. அதை வந்து அந்த இதில் டிப் பண்ணி இதில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து சி எழுதிடலாம். ஓகேவா? உங்கள் எல்லாருக்கும் மேபி டவுட் இருக்கலாம், அது எப்படி இந்த மாதிரி நெயில் பாலிஷ் டிப் பண்ணி பென்சில் வச்சு எழுதுனா எழுதும் அப்படின்னு. நான் உங்கள் கண்ணு முன்னாடி தான் பண்ணுறேன், எனக்கு வருது. அதனால் உங்களுக்கும் கண்டிப்பாக வரும். எனக்கே வருது அப்படின்னா உங்க எல்லாரும் கண்டிப்பா வரும். இப்போ நம்ம அடுத்த நெயில் போயிடலாம். இது வந்து சேம் அதே ப்ராசஸில் நான் எஸ் எழுத போகிறேன். அண்ட் இப்போ நம்ம கே எழுதிடலாம். ஷார்ப்பான பென்சில் யூஸ் பண்ணுங்கள். நான் திருப்பி சொல்கிறேன். ஷார்ப்பான பென்சில் யூஸ் பண்ணி அது டிப் பண்ணி எழுதுங்க. இப்படி எழுதுறது மேபி உங்களுக்கு கஷ்டமாக தெரியல, ஆனால் அது ஈஸி தான். நானே பண்ணுறேன், அப்போ அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து தம் ஃபிங்கரில் நான் வந்து தோனி அப்படின்னு எழுத போகிறேன். பிளாக் கலர் நெயில் பாலிஷ் இது மாதிரி ஒரு சர்ஃபேஸில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சேம் அதே மாதிரி ஷார்ப்பான ஒரு பென்சிலில் ஸ்லோவாக பொறுமையாக அதில் வந்து உங்களுக்கு தோனின்னு எழுதிக்கோங்க. நீங்கள் எந்த பிளேயர் நேம்ஸ்லாம் எழுதிக்கலாம். நான் வந்து எனக்கு தோனி ரொம்ப பிடிக்குன்றதுனால நான் தோனின்னு எழுதியிருக்கேன். பொறுமையாக எழுதுங்க, பொறுமையாக. ஆக்சுவலி இது என்னோட செகண்ட் அட்டெம்ப்ட். நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் வந்து கொஞ்சம் சொதப்பிட்டேன். அதனால் நான் அதை அழிச்சிட்டு திருப்பி நான் ட்ரை பண்ணேன். அண்ட் இப்போ அதில் வந்து இந்த ப்ளூ அண்ட் எல்லோ கலர் யூஸ் பண்ணி தோனியோட ஜெர்சி நம்பர் 7 அதை வந்து நான் எழுத போகிறேன். 7 வந்து நான் ப்ளூ கலரில் எழுதிக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் அதுக்கு கொஞ்சம் அவுட்லைன் மாதிரி கொஞ்சம் அது அழகாக இருக்கும் அப்படின்றதுக்காக எல்லோ கலர் நெயில் பாலிஷ் இருக்குல்ல, அதை வச்சு நான் அது சேம் ப்ராசஸ் டிப் பண்ணி அந்த 7க்கு கீழே அவுட்லைன் கொடுக்குற மாதிரி அந்த எல்லோ கலர் வச்சு நான் போட்டுக்க போகிறேன். இது பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ வந்து பிங்கி ஃபிங்கரில் வந்து நான் பிளாக் கலர் நெயில் பாலிஷ் வச்சு இந்த அது ட்ராஃபி இருக்குல்ல, ட்ராஃபியை நான் ட்ரா பண்ண போகிறேன். சேம் பென்சிலில் வந்து பிளாக் கலர் நெயில் பாலிஷ் டிப் பண்ணி அந்த ட்ராஃபியோட அவுட்லைனை ஃபஸ்ட்டு ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராசஸை வந்து கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். நான் எப்படி பண்ணுறேனோ சேம் அதே மாதிரி பண்ணுங்கள். இதுக்கு ஆக்சுவலி நெயில் ஆர்ட் கிட் அது அப்படி தனியாக இருக்குது. இது மாதிரி நெயில்ஸில் வந்து இந்த மாதிரி எழுதுறது ட்ரா பண்ணுறதுக்கு. பட் அது என்கிட்ட இல்லை. ஸோ என்னோட இதை மட்டும் தான் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சுது. உங்களுக்கு அது இருந்ததுன்னா நீங்கள் அதை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த ட்ராஃபிக்கு நம்ம கலர் கொடுத்துடலாம். நான் எல்லோ கலர் வச்சு உள்ள கலர் பண்ணுறேன். ட்ராஃபி எல்லோ கலர் கோல்டன் கலர் தான் இருக்கும். ஸோ அதனால தான் நான் இந்த கலர் கொடுத்துருக்கேன். நெயில் பாலிஷ் அதே மாதிரி பென்சிலை டிப் பண்ணி அதை இப்படி உள்ள கோட்டிங் பண்ணிக்கணும், அவ்வளோதான்.
அண்ட் அவ்வளோதான், நம்ம சிஎஸ்கி நெயில் ஆர்ட் முடிஞ்சிருச்சு. உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். I'm not that girl